அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி. இந்த மீனராசிக்காரங்கிட்ட இருக்கிற சிறப்பான குணம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலில் அவங்க ஈடுபடுறதா இருந்தாலும் இது கடினம், இதை என்னால் செய்ய முடியாது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற சொல்லே அவங்கக்கிட்ட இருக்காது. ஏன்னா எல்லாத்துலேயுமே முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது முயற்சி பண்ணி நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த ட்ரை பண்ணவே மாட்டேன், எனக்கு இது பிடிக்கல அப்படின்லாம் ஒதுங்கி போக மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே இறங்கி என்ன இதில் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியங்க, நல்ல புத்திசாலிங்க, கூர்மையாக இருக்கக்கூடியங்க. அதே மாதிரி தனக்கு தான் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் நினைக்கக்கூடியங்களா நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த மீனராசிக்காரங்கிட்ட அன்பு, பொறுமை இது எல்லாமே கலந்துருக்கும். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக தான் இருக்கும். எப்போதுமே இயற்கையை விரும்பக்கூடியங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க யார் நேசிக்கிறார்களோ அவங்கள இவங்களும் ரொம்ப நேசிக்கக்கூடியங்களா நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. நிறைய நல்ல குணம் இருக்கும் இவங்கக்கிட்ட. இவங்க ரகசியங்களை பற்றி யோசிப்பது கிடையாது. இருந்தாலும் இந்த ராசிக்காரங்க யோசித்து எல்லா விஷயத்திலையும் முடிவெடுக்க சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசி கூட மேசம், கடகம், சிம்மம், தனுசு இந்த ராசிக்காரர்களாம் நண்பராக பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் இந்த ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உயர்ந்தவர், தாழ்ந்தவர், ஏழை, பணக்காரன் அப்படின்னு வேறுபாடு பார்க்காம பழகக்கூடியங்களா நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மீன ராசிக்காரங்க திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா ரொம்ப இனிமையானதாக இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு கன்னி ராசிக்காரங்க திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல மனப்பக்குவம், பக்குவத்தை கொடுக்கக்கூடியங்களா இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க யாரையுமே நண்பனாக்கி கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி இவங்க ரொம்ப பாக்கியசாலிங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட நிறைய குணம் இருக்கும். எல்லாருக்குமே போய் உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு வர கஷ்டத்தையும் துன்பத்தையும் கூட தனக்கு வந்த மாதிரி பெரும்பாலும் நினைப்பாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் போய் மாட்டிக்கக்கூடியங்களா நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மீன ராசிக்காரங்க கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமானவங்க. ஏன்னா இவங்களை எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். எல்லார் இடத்துலையுமே யார் என்ன சொன்னாலும் உடனடியாக நம்பிடக்கூடிய ஒரு மனப்பக்குவம் மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. இதனால தான் நிறைய சிக்கல்கள்லையும் பிரச்சனைகள்லையும் போய் மாட்டிப்பாங்க. நான் பண்ணுறேன், நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் உதவி செய்வாங்க. ஆனால் அவங்க இவங்களை மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிடும். சரி, இந்த மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு, இந்த மீனராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு செய்யுங்க. நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள், நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வார கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்குன்னா, ராசியில் ராகு இருக்கிறாரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க, பஞ்சம ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு, புதன் வக்கரம் அடைந்திருக்கிறாரு, ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார், கலசர ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார், ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். இதனால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதன் குரு பகவான் தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் சாரம் பெற்றிருக்கிறார். விருப்பங்கள் அனைத்தும் கைகூட வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. பயன் தரும் காரியங்களில் அனைத்துலேயுமே நீங்கள் இந்த வாரத்தில் ஈடுபடுவீங்க. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய காரியங்களில் கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு அனுகூலமான பதில் தான் கிடைக்கும். உயர்ந்த அந்தஸ்தும் நல்ல ஒரு இடமாற்றமோ பதவி உயர்வோ இதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த உதவி இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும்.
மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்குது. எப்பயுமே கொஞ்சம் பயந்த சுபாவமாக கூச்ச சுபாவமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் தைரியம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோட. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் திடீர்னு வரும். அதே மாதிரி வழக்கம் போல் வியாபாரத்தில் இருந்த ஒரு தொய்வு நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்திலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையை முன்னாடி செய்யணும் எதை பின்னாடி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் அதிகம் யோசிப்பாங்க. சிலருக்கெல்லாம் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி கூட நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. பிள்ளைகள் உங்களுடைய சொல்ல கேட்டு நடப்பாங்க. அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அனுகூலமான பதில் இந்த வாரத்தில் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு, அதே மாதிரி உங்களுடைய திறமை இப்போ வெளிப்படும். அதனாலேயே மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் தொழில் கல்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர்வம் காட்டுவீங்க. இந்த டைமை நீங்கள் திட்டமிட்டு படித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும். எந்த ஒரு சூழ்நிலையுமே மற்றவர்களை அனுசரித்து செல்வீங்க. அதனாலேயே என்னமோ இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய மனதில் இனம் புரியாத கவலை, குழப்பம் இதெல்லாம் இதுனா வரைக்கும் இருந்திருக்கும். அதனாலேயே உங்களுடைய காரியத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டிருக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சில டைமில் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. அதனால் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் வாகனம் வாங்கும்போது கவனமாக வாங்குங்க. ஏதாவது கரெக்டாக இருக்கா அல்லது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை இருமுறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாகனங்களை வாங்குங்க. இது மாதிரி ஏற்கனவே நீங்கள் பழைய வாகனம் வீட்டில் எப்பயும் பயன்படுத்துகிற வாகனம் இருக்குது அப்படின்னா அந்த வாகனத்தில் நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறதும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாகனங்களை எடுங்க. வாகனங்களை செல்லும் போதும் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் பயணம் செய்யுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. பணவரத்து ஒரு சில இடத்துலலாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரத்து கிடைக்கிறதுல ஒரு சில தாமதம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த மந்த நிலையெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைக்கு வருவீங்க. எதிர்பார்த்த ஆர்டர்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்லாம் கொஞ்சம் மெத்தனை போக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமான இடமாற்றமோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதற்காக நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் முயற்சி செய்யணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணி சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். கடுமையான உழைப்புக்கு நிச்சயமாக இந்த வாரம் வெற்றி கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க செயலில் கொஞ்சம் டென்ஷனை உண்டுபடுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்று நினச்சி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அவங்க ஆப்போசிட்டில் இன்னொரு விஷயத்தை செய்வாங்க. அது உங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும். கணவன் மனைவியிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க உங்களுடைய தாய் தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. திடீர்னு சின்ன சின்ன உடல்நலக்குறைவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு பெரும்பாலையும் தாயாரையும் வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய வறுமையெல்லாம் நீங்கி உங்களுடைய பிரச்சனையெல்லாம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கல்வி அறிவும் படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு. இந்த 2 தினங்களும் நீங்கள் ஏதாவது புதிதாக செய்கிற மாதிரி, ஏதாவது புதிதாக தொழில் தொடங்குற மாதிரியோ, வியாபாரத்தை விரிவுபடுத்துகிற மாதிரியோ, புதிய வாகனம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நாட்களில் வாங்குறது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள்
நீங்கள் மீனராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.